ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டி ஸ்டோர் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுமே நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடிவோட அண்ணனை வந்து சக்தி திட்டம் போட்டு வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. அப்போ என்னன்னா திடீர்னு வந்திருக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மச்சான் தான் என்னை அழைச்சிட்டு வந்தார் அப்படின்னு வந்து வடிவோட அண்ணனும் சொல்லவும், இதை கெட்டதுமே வடிவுக்கு தெரிஞ்சிருது. ஏதோ திட்டத்தை போட்டு தான் இவன் கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடவும், அப்போ மாறி சொல்கிறாங்க, என்னக்கா என்னுடைய புருஷன் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உங்கள் அண்ணனை பாருங்களேன், வீட்டுக்கு போய் அவர் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாருன்னா ஏதோ பிரச்சனைக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து அவருக்கு சாப்பாடு முதல்ல கொடு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ வடிவு வந்து அவங்க அண்ணனுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கிறாங்க. அப்போ சக்திவேல் கேட்குறாங்க, என்ன மச்சான் பிஸ்னஸ்லாம் இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. சரி, பொண்ணுக்கு கல்யாணம்லாம் வச்சுருப்பீங்களா, நகையெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கீங்களா கேட்கும்போது, ஆமாம் என் பொண்ணுக்கு வந்து நான் கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அவள் பேரில் டெபாசிட்லாம் பண்ணி வச்சுருக்கிறேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு நீங்கள் வந்து அண்ணியோட நகையை நீங்கள் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதை கேட்டதுமே வடிவோட அண்ணன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க, நான் வந்து வடிவுக்குள்ளே நகையை வாங்கிட்டு போனேன்னா இது வரைக்கும் நான் அந்த வீட்டில் இருந்து 10 காசு நான் வாங்கிட்டு போனது கிடையாது. சொல்லப்போனால் என்னைக்கு என் தங்கச்சி எங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தோனோ அப்போ இருந்து நான் தான் அவளுக்கு எல்லாமே செய்திருக்கிறேன்னு தவிர அவட்ட இருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் நான் 10 காசு வாங்கினது கிடையாது. என்னை கூப்பிட்டு வச்சு நீங்கள் என்ன அவமானப்படுத்திட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதை கேட்டதுமே வந்து முத்துவேல் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ நீங்கள் உண்மையிலேயே வந்து உங்கள் தங்கச்சிட்டு நகை எதுவும் வாங்கலை அப்படிங்கும்போது, என்ன மச்சான் திரும்ப திரும்ப இந்த மாதிரிக்கு நான் அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறீங்க, இதுக்காக தான் என்னை வீட்டில் வந்து கூப்பிட்டுட்டு வந்தீங்களா, அவட்ட வந்து நான் எதுவுமே வாங்கினது கிடையாது. என்ன வடிவு நீயும் அமைதியாக இருந்துட்டு இருக்கிற, அவங்க என்கிட்ட இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீ என்னன்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வடிவோட அண்ணன் வந்து ரொம்பவே கோவச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ முத்துவேலும் சக்திவேலும் வந்து அவரை சமாதானப்படுத்துதாங்க, எங்களை மன்னிச்சிருங்க, ஏதோ நாங்கள் தெரியாதனமாக நான் கேட்டுட்டோம், ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் கிடையாது, அண்ணி தான் வந்து நகையெல்லாம் வந்து நீங்கள் வாங்கிட்டு போனதாக சொன்னனால தான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோமே தவிர மற்றபடி உங்களை அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கல அப்படிங்கிறாங்க. ஆனாலும் வந்து வடிவோட அண்ணன் வந்து கோவிச்சுக்கிட்டு அங்கேருந்து போயிருந்தாங்க. அவங்க போனதுமே முத்துவேல் கேட்குறாங்க, என்ன வடிவு இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அன்னைக்கு நகை எங்கன்னு சொல்லி கேட்கும்போது லாக்கரில் இருக்குன்னு சொன்னேன், இன்னைக்கு என்னன்னா அதுக்கப்புறமா உங்கள் அண்ணன்ட்ட கொடுத்து வச்சிருக்குன்னு சொன்னேன், உங்கள் அண்ணன் ஏதோ கஷ்டப்படுதாரு, பிஸ்னஸில் வந்து ஏதோ லாஸ் ஆகிட்டு அதனால கொடுத்துருக்குன்னு சொன்னேன், இப்போ என்னன்னா உங்கள் அண்ணனும் நகையை வாங்கலன்னு சொல்லிட்டாரு, ஒழுங்கு மரியாதை நகையை எங்கே வச்சிருக்குன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே வடிவு வந்து அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு ஒரு நாள் டைம் தரேன், அதுக்குள்ளேயும் நகையை எங்கே வச்ச என்ன பண்ணணும்னு சொல்லிடு, இல்லைன்னா அங்கே நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுக்கிட்டு போகிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா வந்து வடிவிட்ட மாறியும் அப்பத்தாவும் கேட்குறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, இவனுக்கிட்ட நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் போலுக்கா அப்படின்னு அப்பத்தா சொல்லும் போது, அப்போ மாறியும் சொல்கிறாங்க, ஆமாக்கா இது எல்லாத்துக்கும் காரணம் என் புருஷன் தான், மாமாவை கூட சமாளிச்சிருக்கலாம் போலுக்கு, ஆனால் என் புருஷன் தான் தேவையில்லாமல் இது வந்து வேணும்னு பிரச்சனையை உண்டாக்கிட்டாரு, பாருங்களேன் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காரு, இப்போ என்னக்கா பண்ணுறதுக்கு, மாமா வேற ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்குறாரு, இப்போ கண்டிப்பாக நாளைக்கு அவரே மறந்தாலும் என் புருஷன் விட மாட்டார், இப்போ என்னக்கா பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது இப்போ வடிவு சொல்கிறாங்க, எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டுக்கு, இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, பேசாமல் ராஜிட்ட இருந்து அந்த நகையெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக அது கூடவே கூடாது, என் பொண்ணுக்கு நான் கொடுத்த நகையை திரும்ப நான் வாங்க மாட்டேன், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னக்கா நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, நாளைக்கு என்ன ஆக போதுன்னு நினச்சா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குக்கா அப்படிங்கிறாங்க. அது என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது இப்போ அப்போதான் சொல்கிறாங்க, இல்லை வடிவு எனக்கு என்னமோ அங்கே நடக்கிறது எதுவும் சரிப்படலை, நான் வேணா எப்படியாவது பழனிக்கு ஃபோன் பண்ணி அந்த நகையை கொண்டு வர சொல்லிட்டுமா அப்படிங்கும்போது, இல்லத்த அந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க, கொடுத்த நகையை நம்ம வாங்கக்கூடாது, அது என் பொண்ணுக்கு தானே கொடுத்தேன், அதனால நீங்கள் வாங்கிடக்கூடாது, தயவு செய்து இந்த பிரச்சனையை நம்மளே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே வந்து முத்துவேலும் சக்திவேலும் வந்து கேட்குறாங்க, என்ன நகையை நான் இன்னைக்கு வந்து எங்கே வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டு உனக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தோம்ல, இந்த நகையை என்ன பண்ணுன்னு எனக்கு உண்மையை சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ வடிவு வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கும்போது இப்போ சக்திவேல் சொல்கிறாங்க, என்ன நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறீங்க, அண்ணன் உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாரு, ஆனால் எதுவுமே பேசாமல் நீங்கள் அமைதியாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மாறி சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்க மாட்டீங்களா, மாமாவும் அக்காவும் உள்ள பிரச்சனை நீங்கள் எதுக்காக தலையிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீ இதில் தலையிட்டு இருக்கிறாத, நம்ம இருக்கிறது கூட்டு குடும்பம், அப்போ இந்த வீட்டில் நல்லது கெட்ட எது நடந்தாலும் எல்லாத்துக்குமே போய் சேரும், அதனால நான் கேட்குறதுல எந்த தப்பும் கிடையாது, இப்போ அன்னிக்குள்ள நகை எங்கே போச்சு என்ன பண்ணினாங்கன்னு சொல்லி
தெரிஞ்சாகணும். ஒருவேளை நீயும் கூட்டு சேர்ந்ததை ஏதாவது பண்ணி வச்சிருக்கிறீங்களா அப்படிங்கும்போது இதை கேட்டதுமே மாறி சொல்கிறாங்க, ஏங்க இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீ பேசாமல் இருந்துக்கோ அண்ணா நீ கேளுண்ணா அப்படிங்கும்போது இப்போ முத்துவேலு கேட்குறாங்க, வடிவு நீ உண்மையே சொல்லிடு உன் நகை என்ன பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வடிவு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்துவேலு வந்து சத்தம் போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அப்போ தான் சொல்கிறாங்க, ஏன்டா இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அம்மா இந்த விஷயத்தில் நீ தலையிடாத பேசாமல் அமைதியாக இருந்துக்கோ. அவளுக்கு எவ்வளோ நகை உண்டோ ஒரு நகையும் இல்லாமல் இப்போ கழுத்தில் ஒரு செயின் மட்டும் தான் போட்டிருக்கிறா. அப்போ மீது நகையெல்லாம் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரிய வேண்டாமா, ஒழுங்கு மரியாதை சொல்லிடுங்க. உங்கள் 3 பேருக்கும் தெரியாமல் எதுவுமே நடக்காது. அவளுக்கு கூட்டணி சேர்ந்துட்டு இருக்கிறீங்களா நீங்கள் 2 பேரும், ஒழுங்கு மரியாதை நகை எங்கே இருக்குன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவு போட்டு பலார்னு அடிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத அப்பத்தான் வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்களோட சத்தம் வந்து அங்கே கோமதிக்கு கேட்குது. அப்போ கோமதி சொல்கிறாங்க, என்னது அங்கே ஒரே சத்தமாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ ராஜு சொல்கிறாங்க, ஆமாத்த அங்கே ஒரே சத்தமாக இருக்குது, இப்போ என்ன பிரச்சனையை பண்ணியிருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஓடி வந்து வாசலுக்கிட்ட நின்று இப்போ கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது முத்துவேல் வந்து வடிவு போட்டு அடிச்சுக்கிட்டு தரன்னு வீட்டு வாசலை கொண்டு விட்டுருந்தாரு. இதை பார்த்ததுமே கோமதியும் ராஜியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ராஜி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க, ஐயோ எதுக்காக அப்பா வந்து அம்மாவை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையும் போது அப்போ கோமதி வந்து தடுக்கிறாங்க, கொஞ்சம் அமைதியாக இரு ராஜு அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து முத்துவேல் கேட்குறாங்க, இங்கே பாரு வடிவு நீ வீட்டுக்குள்ளே வரதா இருந்தால் நகையெல்லாம் எடுத்துகிட்டு தான் வரணும், எங்கே நீ பண்ணி வச்சிருக்க என்ன கொடுத்துருக்குறன்னு தெரியாது, அந்த நகையோடு நீ வந்தால் தான் நான் வீட்டுக்குள்ளே ஒன்று விடுவேன், அப்படி இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே நீ வராத, இதோட நீ வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே அப்பதான் வந்து கோமதியும் ராஜியும் பார்க்குறாங்க. அப்போ கோமதிக்கு புரிஞ்சு போயிடுச்சு, ஓஹோ அந்த நகையை வந்து ராஜுக்காக கொடுத்தாங்கல்ல அதுக்காக தான் இந்த சண்டை நடக்க போலுக்கு, அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ராஜு சொல்கிறாங்க, அந்த நகையெல்லாம் அம்மா தந்தாங்களா அது இப்போ அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு போலுக்கு, அதனால தான் இங்கே இவ்வளோ தூரம் சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது அப்போ தங்கமயிலும் மீனாவும் வராங்க. தங்கமயிலேருந்து கேட்குறாங்க, என்னது நகைன்னு சொல்லிக்கிட்டு அங்கே ஒரே சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது, ஏன் ராஜி உங்கள் அம்மா நகையை கொண்டு யாருக்கிட்ட தான் அப்படி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கவும் அப்போ கோமதி சொல்கிறாங்க, தங்கமயில் நீ கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருந்துடுரு அப்படிங்கிறாங்க. அப்போ மயில் வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க, ஆமாம் இந்த வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் சரிதான் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டீங்க, உங்களுக்குள்ளேயே பேசி மறைச்சி வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி கோவத்தோடு இருக்கிறாங்க. அப்போ பாண்டின்னு சொல்கிறாங்க, இது அவங்க வீட்டு பிரச்சனை, நீங்கள் எதுக்காக இங்கே நின்று பார்த்துட்டு இருக்கிறீங்க, பேசாமல் எல்லாரும் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்கும்போது அப்போ கோமதி சொல்கிறாங்க, இல்லைங்க என்னென்னு நான் கேட்குறேன் அப்படிங்கும்போது நீ என்னத்தை கேட்க போகிற, அவங்க நகையை யாருக்கிட்ட கொண்டு கொடுத்தாங்கன்னு தெரியல, அது அவங்க புருஷ பொண்டாட்டி விஷயம், அதில் நம்ம விஷயம் வந்து நம்ம தலையிடக்கூடாது, நீ பேசாமல் எல்லோரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ வடிவு வந்து அழுதுகிட்ட வீட்டு வாசல் நின்றுட்டு இருக்கும்போது அப்போ மாறி சொல்கிறாங்க, மாமா நான் சொல்கிறத கேளுங்க, எந்த பிரச்சனையும் நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசலாம், அதனால நீங்கள் அக்காவை வந்து வீட்டு வாசலை கொண்டு விட்டுட்டு வராதிங்க அப்படிங்கும்போது அப்போ அப்பத்தாவும் சொல்கிறாங்க, டேய் ஏன்டா இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அவளை இப்படி வீட்டு வாசலை கூட நிற்க வச்சிருக்கிறீங்களே, இந்த அர்த்த ராத்திரியில் அவள் எங்கே போவா அப்படின்னு சொல்லும்போது அவள் எங்கேயாவது போகட்டும், இல்லைன்னா உண்மையை சொல்லட்டும், அவள் நகை எங்கே கொடுத்தான்னு சொல்லி உண்மையை சொல்லட்டும் அப்படின்னு முத்துவேல் சொல்லும் போது அப்போ சக்திவேலு சொல்கிறாங்க, ஆமாம் அண்ணன் இவ்வளோ தூரம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆனால் அண்ணி வாயை திறந்து உண்மையை சொல்கிறாங்களா, அமைதி தானே பேசாமல் நின்றுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எதுக்காக நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ அப்பத்தான் சொல்கிறாங்க, டே சக்தி நீ பேசாமல் வாயை மூடிட்டு இரு, அவனை கூட சமாளிச்சிடலாம் போலுக்கு, அவன் பேசாமல் தான் இருந்துட்டு இருந்தான், நீ வந்து ஆரம்பிச்சனால தான் இந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ள சண்டையை ஏற்படுத்திட்ட, அந்த நகை எங்கேயும் போகலை இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்போ நகையை காட்டுங்க அப்படிங்கும்போது ஏன்டா நகைன்னு சொல்லி சாவிறீங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டீங்களா அப்படிங்கும்போது அம்மா நீ எதுவுமே பேசிகிட்டு இருக்காத, நகை எங்கே இருக்குன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லி சக்திவேல் வந்து ரொம்பவே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கோமதியும் ராஜியும் தான் காட்டுறாங்க. ராஜி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ கோமதி வந்து ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்போ மீனாவும் அவங்க வந்துடுறாங்க. அப்போ வந்து கோமதி சொல்கிறாங்க, என்னடி இப்போ பண்ணுறதுக்கு, நகையை வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம அந்த நகையை வந்து கொடுத்துடலாமா அப்படிங்கும்போது ஆமாத்த எனக்கும் பயமாக இருக்குது, நகையை நம்ம அம்மா கையில் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. சரி நீ சொல்கிறது சரிதான், இப்போ நகையை நம்ம எப்படி கொண்டு கொடுக்க முடியும், இப்போ நம்ம கொடுத்தோம்னா நம்ம வீட்லேயும் எல்லோரும் இருக்காங்க, உங்கள் வீட்லேயும் எல்லோரும் இருக்கிறாங்க, இப்போ நம்ம கொடுத்தோம்னா நம்ம கையங்குளமாக மாட்டிடுவோம், அதுக்கப்புறமா பிரச்சனை வந்து வேறு மாதிரிக்கு போயிடும், அவ்வளோதான் அந்த விஷயம் வந்து மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான் த, ஆனால் பாருங்கள் நகைக்காக இந்த அம்மா இப்படி வீட்டு வாசலில் வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க, எல்லா பிரச்சனையும் என்னால் தானே அப்படின்னு சொல்லி ராஜி வந்து அவங்க தலையில் அடித்து அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கோமதி சொல்கிறாங்க, ராஜி கொஞ்சம் அமைதியாக இரு, இப்போ என்ன பண்ணலாம் சொல்லி யோசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மீனாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாத்த இந்த நகையை நம்ம கொண்டு கொடுத்துடலாம், நம்மளால பாருங்க ராஜியோட அம்மா அழுதுகிட்டு வாசலில் நின்றுட்டு இருக்கிறாங்க, இந்த நகையை கொண்டு கொடுத்துடலாம் அப்படிங்கவும் அப்போ கோமதி சொல்கிறாங்க, சரி தாண்டி நீ சொல்கிறதுலாம் சரிதான், ஆனால் அந்த நகையை கொண்டு இப்போ கொடுக்கணுமே யாருக்கும் தெரியாமல், உங்கள் மாமா வேற அங்கே ரூமில் படுத்துட்டு இருக்கிறாங்க,
இப்போ அவருக்கு தெரியாமல் அந்த நகையை நான் பீரோவில் வந்து நான் எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கும்போது, ஆமாத்த நீங்கள் சொல்கிறதும் சரிதான், ஆனால் அந்த நகையை கொடுத்தா தான் பிரச்சனை முடியும் அப்படிங்கிறாங்க. சரி இரு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா தூங்கியிருக்காங்களான்னு சொல்லி பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து உங்கள் ரூமில் வந்து பார்க்குறாங்க. அப்போ பாண்டியன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஓஹோ நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு, இப்போ பீரோவில் வந்து அந்த நகையெல்லாம் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க வந்து கோமதி வந்து பீரோவில் வந்து அவங்க திறக்கிறதுக்காக போகும்போது பாண்டியன் முழிச்சிருந்தாங்க. என்ன கோமதி என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. எதுக்காக நீ வந்து பீரோவை திறந்துட்டு இருக்கிற, ஏதாவது இன்னும் பணம் ஏதாவது எடுக்க போறியா, இப்போ வந்து எதுவும் தேவையில்லையே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, ஏதோ எலி போகிற மாதிரி சத்தம் கட்டுட்டு இருந்தது, அதனால தான் வந்து என்னன்னு சொல்லி நான் பார்க்கறதுக்காக வந்து அப்படிங்கிறாங்க. அப்படியா, நம்ம வீட்டிலலாம் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லவும், சரிங்க நீங்கள் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி திரும்பவும் பார்த்தோம்னா ராஜியோட ரூமுக்கு வராங்க. அப்போ ராஜி சொல்கிறாங்க, என்னத்தை நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது, இல்லை உங்கள் மாமா தூங்கிட்டு இருந்தாரு, பீரோ திறக்கிற சத்தம் கட்டதுமே ஒரு முடிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. இப்படி இவங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அங்கே தங்கமயில் வராங்க. என்ன பார்த்தாலும் சரிதான், இவங்க 3 பேரும் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம போனோம்னா உடனே பேச்சை நிறுத்திடுவாங்க. சரி அங்கே என்னதான் நடக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து ஒளிஞ்சு நின்று அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, அத்தை கொஞ்சம் அமைதியாக இருங்க, யாரோ வெளியே நின்று கேட்டுட்டு இருக்கிற மாதிரிக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. அங்கே தங்கமயில் வந்து வீட்டு வாசல் அந்த ரூம் வாசலில் வந்து அவங்க ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ கோமதிட்ட சொல்கிறாங்க, அத்தை சத்தம் போடாதீங்க, மயிலக்கா வந்து இங்கே தான் நின்றுட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதுவும் சத்தம் போடாதீங்க அப்படிங்கும்போது அப்போ கோமதி வந்து கோவத்தோடு வெளியே வராங்க. என்ன தங்கமயில் என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லைத்த ஒன்றும் இல்லை தண்ணி எடுக்கிறதுக்காக வந்து அப்படிங்கிறாங்க. கிச்சன் எங்கே இருக்குது, நீ எதுக்காக இங்கே ரூமில் வந்து நின்றுட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைத்த ராஜா அழுதுகிட்டு இருந்தால, அதான் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு வந்து அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தண்ணி எடுக்கிறதுக்காக வந்து எடுத்துகிட்டு போய் படுக்க போ அப்படிங்கவும் உடனே வந்து தங்கமயில் வந்து, ஆமாம் எப்போ பார்த்தாலும் இவங்க நம்மளை திட்டுறதே வேலையாக வச்சுருக்கிறாங்க, இந்த வீட்டில் என்னதான் நடக்கும் நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து கோவச்சிக்கிட்டு அவங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்போ பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ பாக்கியம் கேட்குறாங்க, என்ன மயில் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கிற அப்படிங்கும்போது அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாக்கியம் சொல்கிறாங்க, என்னடி சொல்லிட்டு இருக்கிற, சரி ராஜுவோட அம்மா வந்து நகையெல்லாம் யார்கிட்ட கொண்டு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கும்போது அதுதாம்மா ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஆனால் என்னமோ இவங்க 3 பேரும் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன பார்த்ததும் பேச்சு நிறுத்திடுறாங்க, ஏதோ தப்பு பண்ணுற மாதிரிக்கே இருக்குது அப்படிங்கும்போது, ஆமாடி நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்கி ஒருவேளை நகையை வந்து இவங்க தான் வாங்கி வச்சுருப்பாங்களோ, சரி ஆனாலும் நகை எதுக்காக இவங்க வாங்கி வச்சுருக்கணும், இவங்களுக்கு ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா இந்த நகைக்கும் இவங்களுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு தோணுது, என்னன்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லி நான் அந்த ரூமுக்கு வெளியே நின்று கேட்டுட்டு இருந்தேன், ஆனால் பாருங்க அத்தை வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாடி, ஏண்டி அவங்க 3 பேரும் எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயத்திலும் கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒன்றை மட்டும் இப்படி ஒதுக்கி வச்சிருக்காங்களா அப்படிங்கிறாங்க.